ஓகே. இது வராதவங்கள பத்தி கவலைப்பட வேணாங்க. நண்பர்களே வணக்கம். நாம் திருப்பாவை குறித்த நம்முடைய 2வது வகுப்பு, இணைய வழியிலான வகுப்பு. உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்கிறேன். இன்றைய வகுப்பு சிந்தனையோடு தொடங்கட்டும். சிந்தனைவாதிகளை இந்த வகுப்பு அழைக்கிறது. சிந்திப்பவர்களே, சிந்தனைவாதிகளே உங்களை அழைக்கிறோம். சிந்தனைவாதிகளே சார் ஒரு சிந்தனை சொல்லட்டுங்களாங்க சார்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம மார்கழியில பாடக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல்களினுடைய தொகுப்பு தான் திருப்பாவை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் பாடுவோம். அதே மாதிரி மார்கழியில இன்னொரு வழக்கம் இருக்கு. என்ன பண்ணுவாங்களா, சாணம் தெளிச்சு அதுல அரிசி மாவு வச்சு கோலம் போட்டு நடுவுல ஒரு சாண பிள்ளையார் வைப்பாங்க. இப்படி மார்கழியில இருக்கிற 30 நாளும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாண பிள்ளையாருங்கிற விதமா தினமும் அப்படி வச்சுட்டே போவாங்க. மார்கழி முடிஞ்ச உடனே தை பிறக்கும். தை பிறந்தாலே தெரியும் நமக்கு பொங்கல் வந்துரும்னு சொல்லி. அப்படி பொங்கல் வரும்போது இந்த 30 நாள் வச்சு சாண பிள்ளையாரும் எடுத்து எடுத்து தனியா வீட்டுல வச்சிருப்பாங்க. அது காஞ்சு போயிரும். அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு கோயிலுக்கு போவாங்களாம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற குளத்துல இந்த சாண உருண்டைகள் எல்லாம் கரைச்சிருவாங்க. இப்படி கரைக்கிறதுனால அந்த தண்ணிக்குள்ள நிறைய பாசி வளர்ந்து கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு தேவையான உணவை அந்த குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு வழங்குவதா ஒரு செய்தி இருக்கு. நன்றி. நன்றி பவதாரணி, உங்களுடைய நல்ல தகவல். அது மட்டும் இல்லாமல் உண்மையான தகவல். நாம் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற பாடத்தோடு தொடர்புடைய ஒரு தகவல், நம்முடைய தமிழர்களுடைய மரபறிவு சார்ந்த தகவல். நன்றி. உண்மைதான், அந்த தகவல் முற்றிலும் உண்மைதான். நன்றி, வாழ்த்துக்கள். வேறு சிந்தனை இந்த அவையில் இருக்கா? மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. நாம பாடத்துக்கு போயிடலாங்க. பவதாரணி, நீங்க பிபிடியை பிரசன்ட் பண்ணலாம். பவதாரணி சார், இதுல பிரசன்ட் பண்ற ஆப்ஷன் எனக்கு எனேபிள் ஆகலைங்க சார். நிதின், நீங்க அதுக்கான ஆக்சஸ் தரணும். இல்லாட்டி நிதின் நீங்களே பண்ணிருங்களேன். சார் ஒரே நிமிஷம். ஆக்சஸ் கொடுக்க முடியுமா? சரிங்க நண்பர்களே, பிபிடி பிரசன்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் இறுதி வகுப்புல நம்ம என்ன பார்த்தோங்கிறத ரொம்ப சுருக்கமா யாராவது சொல்லுங்களேன். ரொம்ப சுருக்கமா. அது யாராவது உங்க நோட்ல எழுதுன அந்த விளக்கத்தை படிங்க. யாரேனும்? மார்கழி மாதம் வானத்தில் முழுமையான நிலவு நிறைந்திருக்கின்ற நல்ல நாளில் பாவை நோன்பிற்கு முன்பு ஆற்றிற்கு சென்று பாவை நீராட விருப்பமுள்ளவர்களே என்னோடு வாருங்கள். பெருமையும் சிறப்பு. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா நண்பர்களே? திபேத் அவ்வளவுதானா? முடிஞ்சதா? முடிஞ்சதா? முடிஞ்சதா நண்பர்கள்? நம்ம விளக்கம் அவ்வளவுதான். நம்ம என்னென்ன பார்த்தோம் இறுதி வகுப்புல? ஒரு சின்ன ரீகேப். நிறைய விஷயங்களை பத்தி பேசணும். ஞாபகம் இருக்கா? எழுதி வச்சிருக்கீங்களா?
நிதின் பிரசன்ட் ஆகலையா? நிதின் சார் ஒரே நிமிஷம் சார் சார். மௌதாமி பண்றாங்க சார். ஓகே. நண்பர்களே, நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம் திருப்பாவை என்கின்ற ஒரு இலக்கிய வகைமை. அது தமிழ்ல ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கிய வகைமை அப்படின்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருப்பாவை என்கின்ற இந்த இலக்கிய வகைமை ஒரு பெண் சார்ந்த பாடலாக இருப்பதை பார்த்தோம். அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை 2 வகையில பார்த்தோம். ஒண்ணு இலக்கிய முக்கியத்துவம், இரண்டாவது ஒரு பண்பாட்டு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது இந்த திருப்பாவை என்பது ஒரு ஆற்றுப்படை இலக்கணத்தினுடைய ஒரு கூறு என்று பார்த்தோம். ஆற்றுப்படை என்பது ஒருவரை வழிநடத்துவது என்று பார்த்தோம். அதே நேரத்தில் பண்பாட்டு பின்புலத்தில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணியம் சார்ந்த, ஒரு பெண் சார்ந்த, இறைவன் மீது வைத்திருக்கின்ற பேரன்பு சார்ந்த, ஒரு இயற்கை சார்ந்த ஒரு திரட்சியாக எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி பார்த்தோம். அந்த அடிப்படையில இந்த முதல் பாடல் நாம் முடித்து இப்பொழுது 2வது பாடலுக்கு போறோம். முதல் பாட்டுல எப்படி திருப்பாவையினுடைய பகுப்பு இருக்கு என்பதை பற்றி பார்த்தோம். பாவை நோன்பை பற்றி பார்த்தோம். பாவை நோன்பு என்பது தமிழர்களுடைய ஒரு நீண்ட மரபு என்று பார்த்தோம். அதே போல இந்த பாவை நோன்பு மேற்கொண்ட முறை, அதற்கான சான்றுகள் பற்றி எல்லாம் பார்த்தோம். முதல் பாட்டுல நிறைய விஷயங்கள் பார்த்தோம். முதல் பாட்டுல எப்படி ஆண்டாள் அந்த பாடலை தொடங்குகிறாள். ஒரு படைப்பாக்கத்தில் சிறந்த ஒரு ஆளுமையாக எப்படி அந்த பாடல்ல சொற்களை கையாள்கிறாள் என்று பார்த்தோம். போன வகுப்புல கூட பார்த்தோம். ஆண்டாள் பயன்படுத்துகின்ற எல்லா சொற்களும் தேர்ந்த சொற்கள், தெளிவான சொற்கள். எந்த இடத்திலையும் ஆண்டாள் தேவையில்லாத சொற்களை பயன்படுத்தவே இல்லை நண்பர்களே. அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம 2வது பாடலுக்கு போறோம். 2வது பாடல் நம்ம பார்த்தோம்னா, 2வது பாடலுக்கு போங்க. 2வது பாடல், பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையத்தெழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த 2வது பாடலை ஆண்டாள் பாடுகிறார். இந்த 2வது பாடலை தொடங்கும் போது ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள் என்கிறாள். அதாவது வையம் என்பது இந்த உலகம். உங்களுக்கு தெரியும், பாரதியாருடைய ஒரு வரி உண்டு, வைய தலைமைகொள் என்பான் பாரதி. அதாவது வைய தலைமைகொள் என்பது இந்த உலகத்தை ஆளக்கூடிய, இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆளுமையை பெறு என்று பாரதி சொல்வதை போல இங்கே வையத்து வாழ்வீர்கள் என்று ஆண்டாள் சொல்கிறாள். இந்த முதல் வரியே, இந்த முதல் 2 சொற்களே மிக முக்கியமான சொற்கள். நமக்கெல்லாம் தெரியும், அதாவது வாழ்க்கை என்பதற்கும் பிழைப்பு என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அதாவது வாழ்க்கைக்கும் பிழைப்புக்கும் என்ன வேறுபாடு என்றால், நாம் இன்னொருவரை சார்ந்து வாழ்வது என்பது அது பிழைப்பு என்கின்ற ஒரு நிலையில் வரும். அதே நேரத்தில் பார்த்தால் வாழ்க்கை என்பது அப்படி அல்ல. வாழ்க்கை என்பது ஒரு நிறைவை எதிர்பார்ப்பது, ஒரு நிறைவோடு நாம் வாழ்வது, ஒரு கடமையை எதிர்பார்த்து வாழ்வது, கடமையை சரியாக செய்வது. இது வாழ்க்கை என்று சொல்வார்கள். இந்த வாழ்க்கையில 2 வகையான வாழ்க்கை இருக்கு. எப்படி வேணாலும் வாழலாங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு, இப்படிதான் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை இருக்கின்றது. அது எடுத்த உடனே ஆண்டாள் சொல்கிறாள், வையத்து வாழ்வீர்கள். அதாவது இந்த வையத்திலே ஒரு குறிக்கோளோடு வாழ்பவர்களே என்கிறார். இப்படிதான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சில விதிமுறைகளோடு வாழ்பவர்கள் என்ற அர்த்தம். இது விதிமுறைகள் என்பதை விட பண்பாடு என்று சொல்லலாம், நாகரீகம் என்று சொல்லலாம். அதாவது பண்பாடு என்பது நமக்கு தெரியும், கலித்தொகை என்கின்ற நூல் சொல்லும், பண்பு எனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல் என்னும் என்று கூறும் கலித்தொகை. அதாவது பாடு என்பது வாழ்க்கை முறை, நடைமுறையை பார்த்து ஒழுகுவதற்கு பண்பாடு என்று பொருள். ஆக வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோம். இங்கே கிரிசை என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், கிரிசை என்றால் இங்கே செயல்முறைகள் என்று அர்த்தம் சொல்கிறார். அதாவது வாழ்வீர்கள் போன பாட்டுல பார்த்தோம். அதாவது இந்த மார்கழி நோம்பிற்காக, பாவை நோம்பிற்காக தன்னுடைய தோழிமார்களை துயிலெழுப்ப வந்திருக்கிறார். இந்த முதல் 5 பாடலில் இந்த பாவை நோம்பிற்கான வரைமுறைகளை பற்றி பேசுகிறாள், நெறிமுறைகளை பற்றி பேசுகிறாள்.
அப்பொழுது இரண்டாவது பாடலில் சொல்கிறாள், அதாவது இந்த உலகத்திலே, இந்த வையத்திலே குறிக்கோளோடு வாழுகின்ற எண்ணம் கொண்டவர்களே, குறிக்கோளோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே, நாம் அனைவரும் நம் பாவைக்கு, இங்கே சொல்கின்ற பாவை என்பது அவர்கள் மேற்கொள்ளவிருக்கின்ற அந்த பாவை நோம்பிற்காக, அவர்கள் மேற்கொள்ளவிருக்கின்ற நோம்பில் அவர்களுக்கு பிரதிபலியாக இருக்கின்ற இந்த பாவைக்கு, அவர்கள் செய்கின்ற பாவைக்கு, அவர்கள் செய்ய போகின்ற அந்த பாவைக்கு செய்யும் கிரிசைகள், இங்கே சொல்கின்ற கிரிசை என்பது காரியங்கள் என்று பொருள், செயல்முறைகள் என்று பொருள். இந்த கிரிசைகளை சடங்குகள் என்றும் சொல்லலாம், சம்பிரதாயங்கள் என்றும் சொல்லலாம். ஆக ஆண்டாள் சொல்கிறாள், நாம் நம்முடைய பாவை நோம்பிற்காக, நாம் செய்கின்ற பாவைக்காக, கண்ணனாக நினைத்து நாம் செய்கின்ற பாவைக்காக, நாம் செய்கின்ற இந்த நோன்புக்காக செய்கின்ற செயல்களை நான் சொல்கிறேன், கேளீரோ, நீங்கள் அதை கேளுங்கள் என்று சொல்லி அதை அடுத்தடுத்து என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும், என்னவெல்லாம் இந்த நோம்பில் செய்யக்கூடாது என்பதையும் அவள் பட்டியலிடுகிறார். நண்பர்களை பாருங்கள், எடுத்தவுடனே அவள் சொல்றா, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி என்கிறார். இந்த நோம்பினுடைய முதல் செய்கை, முதல் கிரியை பார்க்கடலுள் பையத்துயின்ற. நமக்கு தெரியும், திருமால் பார்க்கடலிலே ஆதிசேஷன் என்கின்ற பாம்பனையின் மீது துயில்வது நமக்கு தெரியும், நாம் இதை பற்றி பேசியிருக்கிறோம். ஆக பார்க்கடலுள், அந்த பார்க்கடலிலே பையத்துயின்ற, அதாவது இந்த இடத்தில் அந்த பார்க்கடலுள் பையத்துயின்ற, துயில்தல் என்பது நித்திரை என்று பொருள். பையத்துயின்ற என்றால், பைய என்றால் யோக நித்திரை என்று பொருள். அதாவது ஏற்கனவே நாம் யோகம் என்பதை பற்றி பேசியிருக்கிறோம். யோகம் என்பதற்கு பொருள் நம்முடைய 5 புலன்களை அடக்குவதற்கு பெயர் யோகம் என்று சொல்வார்கள். இங்கே பையத்துயின்ற என்பது யோக நித்திரை கொண்ட என்று பொருள். அதாவது யோக நித்திரை என்பது புலன்களை அடக்கி ஆழ்ந்த நித்திரை என்றும் சொல்லலாம். அதே நேரத்தில் நித்திரை என்பதை ஏதோ ஒரு உடல் சார்ந்த ஒரு செயலாக கருதாமல் நித்திரையாகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் உலகை காக்கவும் வேண்டும். ஆக புலன் அடக்கத்தோடு கூடிய, விழிப்போடு கூடிய நித்திரை என்று சொல்லலாம். இங்கே பைய என்கின்ற சொல் இன்றைக்கும் நாம் பல இடத்துல இதை நம்ம பயன்படுத்துறோம். பைய என்றால் மெதுவாக என்று பொருள். ஆக இங்கு இருக்கின்ற பைய என்பதை மெதுவாக என்று சொல்லலாமா என்றால் அப்படி சொல்வதற்கும் இடம் உண்டு. மெதுவாக துயில்கின்ற, அதாவது உறக்கத்தில் பல வகையான உறக்கம் உண்டு. இங்கே சொல்லுகின்ற பைய துயின்ற என்பது யோக நித்திரை என்று பொருள். அதாவது பைய துயின்ற பரமன் அடிப்பாடி, இங்கே பரமனாக விளங்குகின்ற, பரமன் என்பது இந்த இடத்திலே கண்ணன் என்று பொருள், திருமால் என்று பொருள். அந்த கிருஷ்ணனுடைய அடிப்பாடி, அவனுடைய அடி என்பது இங்கே பாதம் என்று பொருள். அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய அந்த அடியை பாடி, பாதங்களை, அதாவது பொதுவாகவே திருமாலுடைய பாதங்களை ஒப்பிடும் போது, திருமாலுடைய கண்களை ஒப்பிடும் போது ஒரு ஓமையோடு ஒப்பிடுவார்கள். தாமரையை போன்ற கண்கள் அப்படிம்பாங்க. ஒரு சில பேருக்கு தாமரை கண்ணன் என்கிற பெயர் உண்டு. அதே போல பாதங்களை சொல்லும் போதும் தாமரையை போல மலர் பாதங்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த பரமனின் அடியை பாடி, இங்கே சொல்கின்ற பரமன் என்பதற்கு உலகை காப்பவன் என்று பொருள், உலகத்திற்கு நாயகமாக விளங்குபவன் என்று பொருள். ஆக அவனுடைய அந்த அடியை பாடி திருவடிகளை பாடுவது, திருவடிகளை போற்றுவது, பாடுதல் என்பது போற்றுவது என்று பொருள். ஆக முதல் நிலை, இந்த பாவை நோம்பினுடைய முதல் நிலை, முதல் கிரிசை என்பது திருமாலினுடைய, கிருஷ்ணனுடைய அந்த பாதத்தை பாடுவது, பாடி முதல் நிலை. இரண்டாவது சொல்கிறாள், நெய் உண்ணோம் பால் உண்ணோம். அதாவது நாங்கள் நெய் உண்ண மாட்டோம், நாம் நெய் உண்ண மாட்டோம், பால் உண்ண மாட்டோம், நாட்காலே நீராடி. நாட்காலே என்பது இந்த இடத்தில் சொல்லுகின்ற இந்த நாட்காலே என்பது விடியற்காலை என்று பொருள். அதாவது விடியற்காலையிலே நாம் நீராடி மையிட்டு எழுதோம். மையிட்டு எழுதோம் என்பது கண்களில் மையிட்டு எழுதுவது என்பது பெண்கள் செய்கின்ற, அவர்களுடைய அழகை கூட்டுவதற்காக செய்கின்ற ஒரு பழக்கம். கண்களில் மையிடுவது என்கின்ற ஒரு பழக்கம் அப்பொழுது சங்க காலத்திலிருந்து இந்த பழக்கம் இருக்கின்றது. நமக்கு தெரிந்த ஒரு சொல் உண்டு. இந்த மையை குறிக்கின்ற இன்னொரு சொல் அஞ்சனம் என்கின்ற சொல். அஞ்சனம் என்றால் மை என்று பொருள். இந்த அஞ்சனம் என்கின்ற சொல் தான் இன்றைக்கு காஞ்சனா என்கின்ற ஒரு சொல்லாக மாறி, காஞ்சனா என்றால் கருமை நிறமுடையவள் என்ற அர்த்தம். ஆக கண்களிலே மையிட்டு எழுதும். மையை நாங்கள் இடமாட்டோம், மலரிட்டு நாம் முடியும். தலையில் மலரை நாங்கள் சூட மாட்டோம். செய்யாதன செய்யும். செய்யாதன செய்யும் என்றால் நாங்கள் செய்யத்தகாத காரியங்களை செய்ய மாட்டோம்.
தீக்குறளை சென்று ஓதும். இங்கே சொல்கின்ற தீ என்பது தீயது, தீமை என்று பொருள். குறளை என்பது இந்த இடத்தில் குறள் என்பதற்கு அர்த்தம், அதாவது வள்ளுவர் எழுதிய குறளை போல இங்கே சொல்லுகின்ற குறள் என்பது கோள் சொல்வது என்று சொல்வார்கள். அது என்ன கோள் சொல்வது என்றால் புறம் பேசுவது என்று சொல்வார்கள். அதாவது ஒருவரை பற்றி தீய சொற்களை, தீய கருத்துக்களை நாங்கள் சென்று ஓதோம், எவரிடமும் போய் சொல்ல மாட்டோம். அதாவது ஓதோம் என்பதற்கு சொல்லுவது என்று பொருள். அதாவது ஓதுவதற்கும் சொல்வதற்கும் வேறுபாடு உண்டு. சொல்வது என்பது அந்த நேரத்தினுடைய செயல்பாடு, ஓதுவது என்பது ஒரு வகையில் திட்டமிட்ட ஒரு செயல்பாடு. அவை சொல்கின்ற ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பதில் ஒரு நோக்கத்தோடு சொல்வதற்கு பெயர் நாம் ஓதல் என்று சொல்லலாம். ஆக இங்கே அவள் சொல்கிறாள், தீயவற்றை ஒருவரிடமும் சென்று நாங்கள் ஓதோம், எவரிடத்தும் போய் சொல்ல மாட்டோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, இங்க சொல்கிறாள், அடுத்தது சொல்கிறாள், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தோலோர் எம்பாவாய். இங்கே தொடர்ந்தவள் சொல்கிறாள் ஐயமும் பிச்சையும். இங்கே சொல்லுகின்ற இந்த ஐயம் என்பதற்கும் பிச்சை என்பதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு உண்டு. நமக்கு தெரியும், ஔவை சொல்வாள் ஐயம் இட்டு உண் என்பார். அதே போல நாம் இன்னொரு இந்த வரிகளை கேள்விப்பட்டிருப்போம். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிற வரியை கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது ஐயம் என்பதற்கு என்ன பொருள் என்றால் தகுதியை முன்னிட்டு நாம் தருகின்ற பொருள். அதே ஐயம் என்பார்கள். ஐயம் இட்டு உண் என்றால் தகுதியை பொறுத்து. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வந்தாலோ அடியார்கள் வந்தாலோ அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப நாம் அவர்களை விருந்தோம்புவது ஐயம் என்று சொல்லலாம். இரண்டாவது ஐயமும் பிச்சையும். பிச்சை என்பது ஏழ்மையை பொறுத்து நாம் அளிக்கின்ற ஒரு வகையான ஒரு கொடை. அதாவது ஏழ்மையை, பிச்சை என்பது ஏழ்மையை பொறுத்து. ஆந்தனையும், அதாவது இந்த இரண்டையுமே, ஆந்தனையும் என்றால் முடிந்த வரையில், கைகாட்டி என்றால் கொடுத்து என்று பொருள். அதாவது ஆந்தனையும் என்றால் முடிந்தவரையும், கைகாட்டி கொடுத்து, உய்யுமாறு என்றால் உய்யும் வழியை, உய்தல் என்றால் வாழ்தல் என்று பொருள். அதாவது ஒரு குறிக்கோளோடு வாழ்தல் என்று பொருள். உய்யுமாறு, இந்த உலகத்தில் வாழும் வழியை எண்ணி மனதில் சிந்தித்து, உகந்து மனதில் சிந்தித்து, ஏதாவது மனதில் சிந்தித்து ஏழ்வோர் எம்பாவாய். அதாவது மேலே சொன்ன இந்த தானம் என்று சொல்வார்கள். இந்த தானத்தில் உண்டான அந்த சந்தோஷத்தோடு, அந்த சந்தோஷத்தோடு நாம் பாவை நோன்பில் ஈடுபடுவோமாக என்கிறாள் ஆண்டாள். நண்பர்களே, ஏற்கனவே சொன்னதை போல இந்த இடத்துல ரெண்டு வகையான வியூ இருக்கு. ஒண்ணு, எதையெல்லாம் இந்த நோன்புக்காக செய்யணும். ரெண்டாவது, எதையெல்லாம் இந்த நோன்புக்காக செய்யக்கூடாது என்கிற விதிமுறை இருக்கு. நம்ம பார்த்தோம், எதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடுவது, பனி நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது, பரமனுடைய அந்த பாதத்தை பற்றி, பாதத்தினுடைய சிறப்பை பற்றி, அந்த திருவடிகளை பற்றி பாடுவது என்பது ஒரு முறை. மூன்றாவது, ஐயமும் பிச்சையும் இடுவது என்று பொருள். நான்காவது, அந்த ஐயத்தையும் பிச்சையையும் செருக்கு இன்றி இடுவது என்று பொருள். அதே போல எதையெல்லாம் செய்யக்கூடாது என்றால், நெய் உண்ணக்கூடாது, பால் உண்ணக்கூடாது, மையிட்டு எழுதக்கூடாது, மலரிட்டு முடியக்கூடாது, செய்யாததை எல்லாம் செய்யக்கூடாது, ஒருவரை பற்றி சென்று கோள் சொல்லக்கூடாது. ஆக இதையெல்லாம் செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அவள் வரையறுக்கிறார். இந்த வரையறைக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் இருக்கின்றது, ஒரு கரு இருக்கின்றது, ஒரு பெரிய அறிவியல் இருக்கின்றது. நண்பர்களே, இங்கே ஒரு வரி வரும், நாட்காலே நீராடி என்பது, இங்கே சொல்லுகின்ற நாட்காலை என்பது ஒரு நாளினுடைய காலை என்று பொருள். நாம் நேற்று பார்த்தோம். அதாவது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய விடியற்காலை 4 மணியிலிருந்து 4:30 மணி வரை இருக்கின்ற ஒரு நேரம். ஏன் அந்த நேரத்தில் நீராட வேண்டும் என்றால், நண்பர்களே, இதற்குள் மிகப்பெரிய ஒரு தத்துவம் உண்டு. அது என்ன தத்துவம் என்றால், இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களுடைய குண இயல்பை கொண்டு 3 வகையாக பிரிக்கலாம். அதை நான் வடமொழியில் சொல்கிறேன். சாத்வீகம் என்பார்கள் ஒரு வகை, இரண்டாவது வகை ரஜோ என்பார்கள், மூன்றாவது வகை
தமோ என்பார்கள். தமோ என்பார்கள், தமோ என்பார்கள். இந்த சாத்வீகம் என்பதை சாத்வ என்றும், ரஜோ என்பதை ராட்சத என்றும், தமோ என்பதை தாமச என்றும் அழைக்கலாம். இந்த 3 வகையான குணம் இருக்கின்றது. இங்க சொல்லுகின்ற சாத்வீகம் என்கின்ற அந்த குணம், சாத்வி என்கின்ற அந்த குணம் இருக்கின்றது அல்லவா, இந்த குணம் என்பது இறைமையை நாடுகின்ற, ஞானத்தை நாடுகின்ற, வீடு பேரை நாடுகின்ற நிலை. இதே இந்த ரஜோ என்று சொல்லுகின்ற இந்த ராட்சச குணம் என்பது ஒருவரின் மீது நாம் கொள்கின்ற பொறாமை, கோபம், இவையெல்லாம் இந்த குணத்தில் வருவது. இந்த தமோ என்கிற தாமச குணம் என்பது சோம்பல் சார்ந்த ஒரு குணம். நண்பர்களே, இந்த 3 குணங்களை அடிப்படையாக வைத்த மனிதர்கள் உண்டு. அது மட்டுமல்லாமல் இந்த 3 குணங்களும் எல்லா மனிதர்களுக்கும் மாறி மாறி வருவதுண்டு. நாம் ஏற்கனவே வகுப்பில் பேசியிருக்கிறோம். மனிதனுடைய மனம் சார்ந்து, மனிதனுடைய மனதை 3 வகையாக பிரிப்பது சார்ந்து, ஈகோ, சூப்பர் ஈகோ, இட் என்று எப்படி இருக்கின்றதோ, இந்த அடிப்படையிலே இந்த மூன்றுமே ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்குள் அது இடைவினை ஆற்றும். அதை பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. மனதுக்குள்ள, உடம்புக்குள்ள ஏற்படுகின்ற பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயாலஜிக்கல் கிளாக் உடம்பிற்குள் நடைபெறுவதற்கு உடம்பிற்குள் இருக்கின்ற ஹார்மோன்கள் சுரக்கும். ஆக இங்கே இதற்கும் இந்த அதிகாலை நீராடுவதற்கும் என்ன தொடர்பு உண்டு என்றால், நண்பர்களே, இந்த அதிகாலையில் இருக்கின்ற 4 முதல் 4:30 மணி வரை இருக்கின்ற இந்த காலம் இருக்கின்றது அல்லவா, இந்த காலம் சாத்வீகத்திற்கு உகந்த காலம். இந்த காலம் சாத்வீகத்துக்கு உகந்த காலம். இந்த நேரத்தில் பொதுவாக பாரதி சொல்வதை போல, பாரதி சொன்ன ஒரு கல்வி முறை, எல்லாரும் கல்வி முறையை பற்றி சொல்லியிருக்காங்க. விவேகானந்தர் பேசியிருக்காரு. காந்தியடிகள் விவேகானந்தர் சொல்வார், மனிதனை மனிதனாக்குவது கல்விம்பாரு. காந்தியடிகள் சொல்வார், கைத்தொழிலோடு கற்பதற்கு பேர் கல்விம்பாங்க. ரூசோ போன்ற பல அறிஞர்கள், மாண்டிச்சோரி, பல கல்வி தத்துவங்களை சொல்லியிருக்காங்க. பாரதி ஒரு கல்வி தத்துவத்தை சொன்னார். நாம் மறந்த ஒரு தத்துவம். நாம் அந்த தத்துவத்தை கையாண்டிருந்தால் இன்றைக்கு இருக்கின்ற சமுதாயம் மிகவும் வலுவுள்ள ஒரு சமுதாயமாக இருந்திருக்கும். ஒன்றுமல்ல, அவர் பாப்பா பாட்டு என்கின்ற பாடலில் ஒரு வரி சொல்வாரு, காலை எழுந்ததும் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு, இதை பழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்பார். இதைவிட ஒரு சிறந்த ஒரு கல்வி நிலையை, ஒரு கல்வி தத்துவத்தை யாரேனாலும் சொல்ல முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வி. பாரதிக்கு தெரிந்திருக்கின்றது. குழந்தைகள் படும் பாட்டை பாரதி பார்த்திருக்கிறார். இன்னைக்கு கூட நம்ம குழந்தைகளை இப்படி துன்புறுத்துறோம். எந்த குழந்தையாவது பள்ளிக்கூடம் முடிந்து வந்த பிறகு நீங்க விளையாட போங்க அப்படின்னு அனுப்புற ஒரு காலம் இன்றைக்கு இல்லை. நாம் இதை உளச்சான்றோடு இதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த அதிகாலை நேரம், இந்த 4 to 4:30 என்கின்ற ஒரு நேரம் இந்த சாத்வீகத்திற்கு உரிய நேரம். அதாவது இறை வணக்கத்திற்கும் படிப்பிற்கும் உகந்த நேரம். அதனால்தான் இந்த அதிகாலையில் இந்த 4 முதல் 4:30 மணி வரை என்பது மிக முக்கியமான காலம். அந்த காலத்தில் ஆண்டாள் சொல்கிறாள், நாம் நீராட செல்லலாம். இந்த சாத்வீகத்துக்குரிய காலத்துல நீராட செல்லலாம் என்கிறார். அதே போல நான் அடுத்து சொன்னேனே, இந்த ரஜோ என்கின்ற இந்த ராட்சத குணம் கொண்ட இந்த காலம் இருக்கின்றது அல்லவா, இந்த காலம் என்பது நம்முடைய பகல் நேரம். பொதுவாக இந்த பகல் நேரத்தில் நம்முடைய கோபம், தாபம் இதற்கெல்லாம் உரிய ஒரு நேரம். இந்த நேரத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடை நோக்கி, வெற்றியை நோக்கி ஒரு குணம் இருக்கு. அந்த அந்த குணத்தை அடிப்படையாக கொண்டு நாம் இதை சொல்வோம். அதாவது இந்த ரஜோ காலத்தை நாம் சொல்வோம். அதே போல இறுதியாக இருக்கின்ற இந்த தாமச என்கின்ற குணம் இரவு நேரம். அந்த இரவு நேரத்திலே நாம் உறங்குகின்ற நேரம். உறங்குவது என்பதே சோம்பலோடு தொடர்புடைய ஒன்றுதான். ஆக நான் ஏற்கனவே சொன்ன இந்த பயாலஜிக்கல் கிளாக்கு இதுக்கு என்ன தொடர்புனா, மருத்துவர் சசித்ரா தாமோதரன் என்கின்ற ஒரு மருத்துவர் மிக அற்புதமான ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதாவது திருப்பாவையை பற்றி ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல அவங்க சொல்றாங்க, இந்த பகல் நேரத்தில் இருக்கின்ற இந்த ரஜோ காலம் இருக்குல்லங்க, இந்த ராட்சச காலம் இருக்கின்றது அல்லவா, அந்த காலத்திற்கு
உரிய ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் கார்டிசால் என்று சொல்லுகின்ற ஒரு ஹார்மோன். இந்த கார்டிசால் என்கின்ற ஹார்மோன் அந்த நேரத்தில் சுரக்கும். அது இந்த இத்தகைய செயல்பாடுகளுக்கு, இந்த ராட்சத தன்மை கொண்ட இந்த செயல்பாடுகளுக்கு துணை நிற்கும் என்றும், அதே போல இந்த இரவு நேரத்திலான இந்த தாமச காலத்திற்கான ஒரு ஹார்மோன் நமக்கு தெரியும். இந்த ஹார்மோன் மெலடோனின் என்கின்ற ஒரு ஹார்மோன். இந்த மெலடோனின் என்கின்ற ஹார்மோன் தான், இந்த ஹார்மோன் சுரந்துதான் நம்மை ஆழ்ந்த உறக்கத்திற்கு கொண்டு செல்லும். அதிகாலையில் இந்த மெலடோனின் என்கிற இந்த ஹார்மோன் சுரப்பதை நிறுத்திய பிறகு நம்முடைய உறக்கம் கலையும். இது இந்த இயல்புங்க, இந்த உடம்பினுடைய இந்த பயாலஜிக்கல் கிளாக்கினுடைய இயல்பு. ஆக இந்த செயல்பாடு, இந்த அதிகாலையில் நீராடி என்று சொல்லுகின்ற ஆண்டாள் சொல்லுகின்ற அந்த ஒரு சொல் இத்தனை அர்த்தம் மிகுந்த சொல்லாக, இன்றைக்கு பார்த்தால் இந்த 3 குணமும் மாறி 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 வருகின்ற காலம், அந்த குணத்திற்கேற்ப என்ன செய்வது? இந்த பாவை நோம்பினுடைய முதல் கட்டமாக நாம் இந்த சாத்வீகம் நிறைந்த அந்த நேரத்தில் இருந்து நீராடுவது என்கின்ற ஒரு நிலையை இங்கே சொல்கிறார். அதே போல அடுத்தடுத்து நாம் பார்க்கிறோம். அதாவது அடுத்தடுத்து பார்க்கும் பொழுது உண்ணுகின்ற இந்த உணவு, இந்த உண்ணுகின்ற உணவுக்கும் இந்த குணத்திற்கும் அர்த்தம் இருக்கின்றது, மிகப்பெரிய தொடர்பு இருக்கின்றது. பொதுவாக உணவு என்பது நம்முடைய உடம்பிற்கானது மட்டும் கிடையாது, நம்முடைய உள்ளத்திற்கானது, நம்முடைய குணத்திற்கானது. குறிப்பாகவே சொல்வார்கள், யாரெல்லாம் மாமிசம் அதிகமாக உண்பார்களோ அவர்கள் சற்று முரட்டுத்தனம் வாய்ந்தவர்களாக தான் இருப்பார்கள். நமக்கு இது பற்றி நிறைய நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக அந்த அடிப்படையில உதாரணமாக கண்ணப்ப நாயனாரை எடுத்துக்கொள்ளலாம். கண்ணப்ப நாயனார் எவ்வளவு முரட்டு குணம் கொண்டவராக இருந்தார். முரட்டு குணம் என்று சொல்ல முடியாது, ஒரு வகையில் மற்றவர்களை காட்டிலும் ஒரு மென்மை தன்மையை தாண்டி வன்மை தன்மை உடைய குணம் என்று சொல்லலாம். பொதுவாக இந்த கண் அறுவை சிகிச்சை என்று சொல்வார்கள், கண் மாற்று அறுவை சிகிச்சை, அதை இந்த உலகத்தில் முதலில் செய்தவர் கண்ணப்ப நாயனார் என்றே சொல்லலாம். நமக்கு தெரியும், சிவபெருமானுக்கு தன்னுடைய ஒரு கண்ணை எடுத்து 2 கண்ணையும் எடுத்து வைத்தார் என்று நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அன்பு மிகுந்தவர். ஆக இந்த இடத்தில் நாம் உண்ணுகின்ற உணவு என்பது கூட நம்முடைய குணத்தோடு தொடர்புடையது. இந்த சாத்வீகம் என்கின்ற இந்த குணத்தை நமக்கு பெருக்கக்கூடிய உணவாக, அந்த குணத்தோடு தொடர்புடைய உணவாக நாம் உண்ணுகின்ற பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், பதப்படுத்தப்படாத பால். அது என்ன சார் பதப்படுத்தப்படாத பால் என்றால்? ஃப்ரெஷ்ஷா அப்பவே கறக்கிற பால். இது எல்லாமே இந்த சாத்வீகத்தோடு தொடர்புடையது. அதே போல இந்த ராட்சத குணத்தோடு தொடர்புடையது என்னன்னு பார்த்தோன்னா, உப்பு, இனிப்பு, காரம், புளிப்பு, துவர்ப்பு, பதப்படுத்தப்பட்ட பால், நெய், இதெல்லாம் இந்த ராட்சச குணத்தோடு தொடர்புடையது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தாமச குணத்தோடு தொடர்புடையது மாமிசம், முட்டை, மீன், இவை எல்லாம். ஆக இந்த இடத்துல இந்த உணவையும் கூட இந்த குணம் மேலோங்காமல் இருக்க தவிர்ப்பது என்பது அடிப்படையான ஒன்று. அதனால்தான் ஆண்டாள் சொல்கிறாள், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்கிறார். ஆக இங்க நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், இது இந்த நெய்யும் பாலும் இன்னும் சுருக்கமாக சொல்லலாம், உடம்பினுடைய இந்திரியங்களை, இந்திரியம் என்பது ஒரு விதமான, ஏற்கனவே பேசியதை போல உடம்பில் இருக்கின்ற ஒரு விதமான ஆற்றல், காமத்தை தூண்டக்கூடிய ஆற்றல், இதை தூண்டக்கூடிய உணவுகள் என்று கூட நாம் இதை சொல்லலாம். இரண்டாவது, இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கூறு இருக்கின்றது. பொதுவாக ஒரு நோன்பு என்பதை ஆரம்பித்தால் அந்த நோம்பினுடைய உறுதியை பெருக்குவதற்காக நாம் நமக்கு பிடித்த ஒன்றை துறப்பது. ஆக இங்கே இருக்கின்ற நெய்யும் இங்கே இருக்கின்ற பாலும், ஆயர்கள் குறிப்பாக இந்த பாடுகின்ற ஆண்டாள் பாடுகின்ற இந்த ஆயர்பாடி, இந்த ஆய்ப்பாடி, இந்த ஆய்ப்பாடியில் இருக்கின்ற இந்த ஆயர்களுக்கு மிக மிக பிடித்த உணவு இது இரண்டுமே. ஆக பிடித்த ஒரு உணவை நாங்கள் உண்ண மாட்டோம், துறக்கிறோம் என்று சொல்லுகின்ற நிலை. அதாவது நாம் துறக்கலாம், ஆனால் அவர்கள் அதை பிடித்த உணவை துறப்பது என்பது பெரிய சவால். நமக்குள்ள தெரியும், பிடிச்ச ஒன்றை துறக்கிறதுங்கிறது பெரிய சவால். ஆக துறக்கிறேன் என்று சொல்லி, இந்த நோம்பிற்காக துறக்கிறேன் என்று சொல்லி, விழிப்பிற்காக துறக்கிறேன். பொதுவா நம்ம வள்ளலார் பெருமான் சொல்வதை போலதான் அவர் சொல்வாரு. அவருடைய முக்கியமான 3 தாரக மந்திரம் பசித்திரு, விழித்திரு, தனித்திரு என்பார். அதாவது தனித்திரு, அதே நேரத்தில் பசித்திரு, விழித்திரு என்பார். பசித்திரு என்பது பசியோடு இருப்பது என்பதை நம்ம ஒரு முறை சொன்னோம். 2 விளக்கங்கள் இருக்கின்றது. ஒன்று, தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விளக்கம். இரண்டாவது, நாம் பசியோடு இருக்கும் பொழுது, வயிற்று பசியோடு இருக்கும் பொழுது நாம் ஒரு விழிப்பு நிலையில் இருப்போம். இது ஒரு அடிப்படையான ஒன்று. ஆக இப்படி இருக்கின்ற இந்த நிலையில் அவை எல்லாவற்றையும் நாங்கள் உண்ண மாட்டோம் என்று சொல்லுகின்ற
ஒரு போக்கினை நாம் பார்ப்போம். அதே போல பெண்கள், எல்லா பெண்களும் பொதுவாக பெண்களுக்குள் இருக்கின்ற ஒரு ஆசை தம்மை அழகுபடுத்துவது, கண்களில் மையிட்டு எழுதுவதும் தலையில் பூச்சுடுவதும் பெண்களுக்கு பிடித்த ஒன்று. ஆக இந்த காலத்திலே நாங்கள் அந்த அழகுபடுத்துகின்ற அந்த செயலையும் நாங்கள் துறக்கிறோம். ஆக பிடித்ததை துறப்பது என்பது நோம்பினுடைய ஒரு வகை. பாவை நோம்பில் இது அடிப்படை. இரண்டாவது, இதற்குள் இன்னும் மிகப்பெரிய ஒரு பொருள் உண்டு. அதாவது நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்கின்ற, நம்மை அழகாக்கிக் கொள்கின்ற ஒரு கூறு, நம்முடைய இந்த அழகுபடுத்துகின்ற இந்த செயலை பார்த்து, நம்முடைய இந்த அழகை பார்த்து இன்னொருவருக்கு நம் மீது ஒரு காமம் சார்ந்த ஒரு உணர்வு வந்துவிடக் கூடாது. மிக 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 அடிப்படையான ஒன்று. இதை உங்களுக்கு நான் பலமுறை சுட்டிக்காட்டி இருக்கிறேன். அதாவது உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத ஒரு கலாச்சாரம். அதாவது பெற்ற தாயாக இருந்தாலும் கூட தன்னுடைய மகன் தன் முன் வரும் பொழுது உடையை சரி செய்து கொள்கின்ற கலாச்சாரம் நம்முடைய இந்தியாவை தவிர வேற எங்கேயும் இல்லை. ஆக ஏன் உடையை சரி செய்து கொள்வது என்றால், எக்காரணம் கொண்டும் தன்னுடைய வனப்பு இன்னொருவரை அது ஒரு இச்சைப்பட வைத்து விடக் கூடாது, எதிராளியினுடைய அந்த மிருக குணத்தை தீண்டிவிடக் கூடாது என்பதற்கான ஒரு செயல்பாடு. ஆக இதை அப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு பார்க்கின்ற வாய்ப்பும் இருக்கின்றது. ஆக பிடித்ததை விடுவது, பால் உண்ண மாட்டோம், நெய் உண்ண மாட்டோம், அதே நேரத்தில் கண்ணில் மையிட்டு எழுத மாட்டோம், தலையில் பூச்சூட மாட்டோம். பூச்சூடி, அதாவது அவள் சொல்கிறார், மலரிட்டு நாம் முடியும், மலரிட்டு கூந்தலை முடிந்து கொள்வது, கூந்தலை முடிந்து கொள்வது என்பது ஒரு வகையான அழகு என்று பொருள். இதுல இன்னொரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் இருக்குன்னா, பொதுவாக மார்கழி மாதத்தில் அந்த பாவை நோன்பு மேற்கொள்கின்ற பெண்கள் தலையில் பூச்சூடுவதில்லை. இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு, நான் ஏற்கனவே சொன்னதை போல அழகுபடுத்துவதை துறப்பது என்பது ஒன்று. இரண்டாவது, இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் இருக்குன்னா, அந்த மார்கழி மாதத்தில் பூக்கின்ற எல்லா மலர்களும் இறைவனுக்கானது. நமக்கு தெரியும். இது எதோடு தொடர்புடையதா இருக்குன்னா, அந்த திருவரங்கத்தில் இருக்கின்ற, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கின்ற அந்த இறைவனுக்கு மலர் தொடுக்கின்ற பொறுப்பை ஆண்டாள் ஏற்றிருந்தாள். ஆக அந்த பொறுப்பை ஏற்றது ஒன்று, சூடி கொடுத்த சுடர்குடியாக விளங்கியது ஒன்று, அதே நேரத்தில் பெரியாழ்வாருடைய அந்த மரபு கடமையை பின்பற்றுவது ஒன்று. ஆக இது எல்லாம் ஒரு குறியீட்டு நிலையில் நோக்கும் பொழுது இந்த ஒரு நிலை, அதாவது தலையில் பூவிட்டு நாங்கள் முடிய மாட்டோம் என்கின்ற சொல்லுகின்ற ஒரு நிலையை இங்கே நான் பார்க்கலாம். அதே போல இந்த ஐயம், இந்த பிச்சை என்று சொல்வது, ஐயமிட்டு உண், அதாவது தகுந்தவருக்கு தகுந்தவற்றை அளிப்பது, ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கு அளிப்பது, அதோடு ஆந்தனையும் கைகாட்டி. அது என்ன ஆந்தனையும் கைகாட்டி என்றால், ஒன்றை நாம் தருவோம், ஒன்றை கொடுப்போம், அப்படி தரும் பொழுது நான் கொடுத்தேன் என்கின்ற செருக்கு என்று சொல்வார்கள். செருக்கு என்பது திமிர் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. இரண்டாவது, நம்மீது நமக்கே தோன்றுகின்ற ஒரு விதமான பெருமை. பொதுவாக நாம் இப்படி எல்லாம் ஒன்றை மற்றவருக்கு தரும் பொழுது நமக்குள் பெருமை தோன்றும். அப்படிப்பட்ட அந்த பெருமையை நான் செய்தேன் என்கின்ற செருக்கை எப்பொழுதும் காட்டாமல் இருப்பது மிக முக்கியமான ஒன்று. வள்ளுவர் சொல்வார், அகத்தூய்மை, அதாவது புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பார் வள்ளுவர். ஆக ஒருவனுடைய புற தூய்மை நீரால் அமையும். இங்கே அதிகாலையில் நீராடுவதை போல அகத்தூய்மை என்பது வாய்மையால் காணப்படும். வாய்மை என்பதற்கு வள்ளுவர் பெருந்தகை சொல்வது, வாய்மை என்பது என்ன என்றால், வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதென்றும் தீமை இல்லாத சொல்லல் என்பார். அப்படியே அவர் என்ன சொல்றாருன்னா, மற்றவருக்கு தீமை ஏற்படாத வார்த்தைகளும் தீமை ஏற்படாத செயல்களும் வாய்மை அப்படிம்பாரு. இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சொல்லும் எக்காரணம் கொண்டும் நாங்க யாருகிட்டையும், அதாவது தீக்குறளை சென்று ஓதும், அதாவது செய்யாதன செய்வோம், தப்பான விஷயத்த இந்த காலத்துல நாங்க செய்ய மாட்டோம். அதே நேரத்துல ஒருவரை பற்றி கோள் சொல்கின்ற, புறம் சொல்கின்ற தீய வார்த்தைகளை நாங்கள் எங்கும் சென்று ஓத மாட்டோம், எங்கும் சென்று சொல்ல மாட்டோம். குறிப்பாகவே இந்த தோழிகள் கிட்ட அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, தோழிகள் எல்லாம் ஒன்றாக சேரும் பொழுது அங்க பேசுகின்ற வார்த்தைகள் முழுக்க, அதில் பெரும்பான்மையான வார்த்தைகள் முழுக்க இன்னொருவரை பற்றி வார்த்தைகளா இருக்கும். அதாவது அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிற ஒருத்தங்களா இருப்பாங்க, அவங்க அன்னைக்கு வரலன்னா வராதவர்களை பற்றி பேசுகின்ற போக்கு இருக்கின்றது. இது ஒரு வகையில மனிதர்களினுடைய அடிநிலை மனம் சார்ந்த ஒன்றுங்க, இந்த புறம் பேசுவது என்பது. ஆக இப்படிப்பட்ட இதையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். இதையெல்லாம் செய்யாமல் இந்த இறைவனுடைய அடியை, அந்த திருவரங்கனுடைய அடியை, பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த திருமாலினுடைய அடியை
நம்முடைய மனதிற்குள் கொண்டு நாம் அந்த சந்தோஷத்தோடு இதையெல்லாம் என பொதுவா இப்படிப்பட்ட செயலை எல்லாம் செய்யும் பொழுது ஒரு பிடிவாதமாக ஒரு சில விஷயங்களை துறக்கும் பொழுது நமக்குள் இயல்பாகவே ஒரு மகிழ்ச்சி வருங்க, ஒன்றை சாதித்த ஒரு திருப்தி வரும். அந்த நிறைவோடு, இதை நிறைவு என்று சொல்வார்கள், அந்த நிறைவோடு நாம் பாவை நோன்பில் ஈடுபடுவோமாக. ஆக இந்த பாடலுக்குள் நண்பர்களே சாதாரண ஒரு பாடலாக தெரியும், இந்த பாடலுக்குள் இருக்கின்ற பொருள் மிக மிக ஆழமான பொருள். நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு படைப்பாளராக ஆண்டாள் மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். இதில் நீங்கள் பார்த்தால் சொல்லுகின்ற எல்லா வார்த்தையும், சொல்லுகின்ற முறையும், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப அழகா அவங்க சொல்றாங்க. பரமனுடைய அடியை பாடுவது, அடுத்தது பனி நீராடுவது, அடுத்தது எதெல்லாம் தேவையானவர்களுக்கு கொடுப்பது, அடுத்தது ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு கொடுப்பது, அதற்கப்புறம் கொடுத்ததை எண்ணி செருக்கில்லாமல் இருப்பது, பிடித்ததை துறப்பது என்று ஒவ்வொன்றாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ரொசீஜரா இந்த நோன்பை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதும், இந்த நோன்புக்கு நமக்கு தெளிவான ஒரு நிலை வேண்டும், ஒரு சாத்வீகத்தை விரும்புகின்ற நிலை வேண்டும். அதற்கு அதிகாலையில் எழுந்து நீராடுவது என்பது ஒன்றும், இரண்டாவது நம்முடைய இந்திரியங்களை இயக்கும் நெய் பால் முதலிய கொழுப்பு சேர்ந்த உணவை நீக்குவது என்பதும், அதே போல ஒருவர் மீது காமத்திற்கும் விருப்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வழிகோலக்கூடிய வாசம் மிகுந்த மலர்களை கண்ணுக்கு பூசுகின்ற மை, இவையெல்லாம் கூடிய உடல் அலங்காரங்களை நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையும் இந்த விரதத்திற்கான மிக அடிப்படையான ஒன்றாக ஆண்டாள் சொல்வது. அந்த காலகட்டத்தினுடைய பண்பாட்டு நிலை இன்றைக்கு கூட விரதம் மேற்கொள்ளும் பொழுது இப்படி செய்வார்கள். மார்கழி நோன்பு மேற்கொள்ளும் பொழுது இன்றைக்கும் இந்த முறை பின்பற்றப்படுவது உண்டு. இதற்குள் மிகப்பெரிய ஒரு அறிவியல் கருத்து இருக்கின்றது என்பதை நாம் மறுக்கக்கூடாது. இன்னொன்று நண்பர்களே, குறிப்பாக இன்றைக்கு பெருகிக் கொண்டிருக்கின்ற ஒரு நோய் இதய அடைப்பு என்று சொல்லுகின்ற நோய். இந்த இதய அடைப்பு என்பது கொழுப்பினால் ஏற்படுகின்ற ஒரு நோய். இந்த ஒரு மாதம் இப்படி கொழுப்பு சார்ந்த உணவை நாம் தவிர்க்கும் பொழுது இந்த நோயை கூட கட்டுப்படுத்தலாம். இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டிற்குரிய ஒரு முறையாக கூட அன்றைய காலம் இருந்திருக்கலாம் என்பதற்கு இது சிறந்த ஒரு சான்று. அந்த கொழுப்பே சேராத உணவை ஒரு மாதம் உண்ணாமல் இருப்பது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒன்று. ஏன்னா கொழுப்பை நம்ம உடம்புல சேர்த்தாம இருந்தா, உடம்புக்குள் இருக்கின்ற இந்த புரோட்டீன் சார்ந்த உணவை மட்டும் உண்டால் உடம்புக்குள் அடிப்போஸ் திசுக்களில் சேர்ந்திருக்கின்ற கொழுப்புகள் எல்லாமே கரைந்து 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 ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் பருமன் நோய் நமக்கு வராமல் இருக்கும். உடம்பு இளைக்கும். அதிகாலையில் நீரோடு, நான் ஏற்கனவே சொன்னதை போல அதிகாலை அந்த காற்றும், அந்த அதிகாலையில் இருக்கின்ற O3 என்கின்ற ஓசோனும், அதிகாலையினுடைய குளிர்ச்சி பொருந்திய நீரும் நம்முடைய உடம்பிற்கு எதிர்ப்பு சக்தியை கூட்டும். இம்யூனிட்டி என்று சொல்வார்கள், எதிர்ப்பு சக்தியை கூட்டும். எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய ஒரு வல்லமையை அந்த காலம் தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பனி பொழிகின்ற அந்த காலத்தில் உதடுகளினுடைய தோலும் உடம்பில் இருக்கின்ற தோலும் அந்த பனிபட்டு அந்த தோல் விலகி புதிதாக தோல் வருகின்ற ஒரு நிலை, புதிதாக தோல் வருகின்ற ஒரு வளர்ச்சிதை மாற்றத்திற்கு கூட இது அடிகோலும். இப்படிப்பட்ட ஒரு ஆழம் செறிந்த ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. இதை அறிவியல் நிலையில் பார்க்கும் பொழுது பல கூறுகள் இதற்குள் இருக்கின்றது. ஆக இந்த பாடல் மிக முக்கியமான பாடல் என்பதை விட ஆண்டாள் தன்னை மேலும் ஒரு படைப்பாளியாக, ஒரு அர்த்தம் தெரிந்தவளாக, ஒரு பண்பாடு தெரிந்தவளாக நிரூபிக்கின்ற பாடல் என்றும் நாம் கொள்ள இடம் உண்டு. நண்பர்களே, நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அடுத்த ஸ்லைடுக்கு போலாங்க. அதாவது அடுத்த ஸ்லைட்ல இந்த பாடலோட இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்யலாம். அடுத்த பாடல்ல ஆண்டாள் சொல்கிறாள். முதல் பாட்டுல ஆண்டாள் இந்த மார்கழி நோன்பை பற்றி, இந்த பாவை நோன்பை பற்றி அவள் அறிமுகம் செய்கிறாள். அந்த பாவை நோன்பு யாருக்காக என்பதை அறிமுகம் செய்கிறாள். இந்த பாவை நோன்புக்கு என்ன தேவை என்பதை அறிமுகம் செய்கிறாள். அதனுடைய குறிக்கோள் என்ன என்பதை அறிமுகம் செய்கிறாள். இரண்டாவது பாட்டில் அந்த பாவை நோன்புக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறார். இந்த மூன்றாவது பாடல் பாவை நோன்பை செய்வதால் நமக்கு என்ன கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி அவள் அலசுகிறாள் என்றே சொல்லலாம், விசாரிக்கிறாள் என்றும் சொல்லலாம். பல வகையான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த பாடல் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கையலுலக பூங்குவலை போதில்
பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வங்க குடம் நிறைக்கும் வண்டர் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்கிறார். ஆக என்ன பலன் கிடைக்கும்? எடுத்தவுடன் முதல் வரி, இந்த ஆண்டாளுடைய படைப்பில் மிகப்பெரிய சிறப்பு அந்த முதல் வரி. முதல் பாட்டில் அந்த முதல் வரிய மார்கழி திங்கள் என்கிற ஒப்புமை ஒரு மிக சிறந்த ஒரு வரிங்க. அதாவது மார்கழி மாதம், அந்த மார்கழி மாதத்தில் மதி நிறைந்திருக்கின்ற சிறந்த ஒரு நாள் என்பதை சொல்கிறாள். இரண்டாவது பாட்டுல நம்ம பார்த்தோம் வையத்து வாழ்வீர்கள் என்கிற ஒரு சிறந்த ஒரு வரியை சொல்கிறாள். அதே போல மூன்றாவது பாட்டை ஆரம்பிக்கிறாள், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. அதாவது இங்கே ஓங்கி உலகளந்த உத்தமன் என்பது யாரை குறிப்பது என்று பார்த்தால், நமக்கு திருமாலினுடைய அவதாரத்தில் போன பாடலிலே பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற திருமாலை பற்றி சொன்னால், இந்த பாடலிலே ஓங்கி உலகளந்த உத்தமனாக விளங்குகின்ற திருமாலினுடைய வாமன அவதாரத்தை பற்றி சொல்கிறார். அதாவது ஓங்கி என்றால் உயர்ந்து இந்த உலகை தன்னுடைய அடியால் இந்த உலகை அளந்த உத்தமன் என்கிறார். ஆக இது நமக்கு தெரியும். கேரளாவினுடைய மாவலி சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒருவர், மாவலி என்று சொல்வார்கள், மகாபலி என்று சொல்வார்கள், மாபலி என்று சொல்வார்கள். இந்த சக்கரவர்த்தி யாருடைய பேரன் என்றால் பிரகலாதனுடைய பேரன். புராண கதையினுடைய அடிப்படையில பிரகலாதனுடைய பேரன், ஒரு சிறந்த சிவபக்தன் என்றும் சொல்வதுண்டு. இந்த வாமன அவதாரத்தை பற்றி உங்களுக்கு நான் இதுல ஸ்லைட்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. இந்த பிரகலாதன் நீங்கள் பார்த்தா இந்த மகாபலி அவனுடைய அந்த வலிமையினால, அவனுக்கு என்ன தோணுதுன்னா, இறைவர்களை இந்திரலோகத்தை கைப்பற்றுவது என்கின்ற ஒரு நிலைக்கு அவன் வந்துடுறான். இந்திரலோகத்தை எப்படியாவது கைப்பற்றணும் என்கிற ஒரு நிலைக்கு வந்துடுறான். இப்படி இந்த நிலைக்கு வரும்போது அவனுக்குள்ள ஒரு பெரிய செருக்கு ஏற்படுகின்றது. இந்த செருக்கினுடைய அடிப்படையில எப்படியாவது இவனுடைய செருக்கை இந்திரலோகத்தை கைப்பற்றி வருகிறான். கைப்பற்ற உடனே இந்த செருக்கை எப்படியாவது அடக்க வேண்டும் என்பதற்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வாமன அவதாரத்தை உருவாக்குறாங்க. இந்த புராண அடிப்படையில இந்த வாமன அவதாரம் என்பது இந்திரனுடைய தாயான அதிதி என்கிற பெயர். அதிதி என்கின்ற பெயர் பொதுவா அதிதி என்றால் விருந்தினர்கள் என்கின்ற பொருளும் உண்டு. அதிதி தேவோ பவா என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தந்தை காசிபர் என்பவருக்கும் வாமனன் மகனாக பிறப்பதாக, வாமன அவதாரம் எடுப்பதாக, இருவருக்கும் மகனாக பிறப்பதாக ஒரு புராண கதை சொல்கின்றது. அப்பொழுது இந்த மாவலி ஒரு யாகம் பண்றாரு. அந்த யாகத்துல இந்த வாமன அவதாரம் எடுத்த திருமால் அந்தனர் வேடத்தில் செல்கிறார். ஏன் அந்தனர் வேடத்தில் செல்கிறார் என்றால், அந்தனர் வேடத்தில் செல்லும் போதுதான் அங்கே அவர் ஒரு விஷயத்தை தானமாக எதிர்பார்க்க முடியும் என்பதற்காக ஒரு அந்தனர் வேடத்தோடு போகிறார். அப்படி போகும்போது அந்த மன்னனை பார்த்த உடனே, அந்த உருவத்தை பார்த்தவுடன் அந்த மன்னன், செருக்குள்ள ஒரு மன்னன் என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அந்த மன்னனுடைய குருவான சுக்கிராச்சாரியார் என்பவர் அவருக்கு ஒரு விழிப்பூட்டுறாரு. மன்னா ஏமாந்துராத, வந்தவனை பார்க்கும் பொழுது வேற விதமா தெரியுது, விஷயம் தெரிந்தவனாக தெரியுது, ஏதோ ஒரு நோக்கத்தோடு வந்ததாக தெரிகின்றது, நீ ஏமாந்துராதன்னு சொல்ல அவன் என்ன பண்றானா, வந்தவனுடைய நோக்கம் அந்தனருக்கு தருவதுங்க, அந்தன வேடத்தில் வந்திருக்கிறான், அவனுக்கு நான் தருகிறேன் என்பதற்காக அந்த உறுதியை சொல்வதற்காக. பொதுவா எப்படி உறுதியை சொல்வாங்கன்னா, நீரினுடைய சாட்சியாக உறுதியை சொல்வாங்க. இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், ஒரு சில கிராமத்துல பஞ்சாயத்துல ஒருவர்கிட்ட சத்தியம் வாங்கும் போது தண்ணீரின் மீது சத்தியம் வாங்குவாங்க. ஒரு சில பேர் பால் மீது சத்தியம் வாங்குவாங்க. ஏன்னா தண்ணீர் என்பது மதிக்கக்கூடிய ஒன்று, ஒரு இயற்கையோடு சம்பந்தப்பட்ட ஒன்று, பஞ்சபூதங்களில் ஒன்று. அப்படி அவன் கமண்டலத்திலிருந்து தண்ணியை ஊற்றி அவன் கேட்பதை கொடுப்பதற்கு அவன் இசைகிறான். அப்போ அந்த சுக்கிராச்சாரியர் சொல்றாரு, தடுக்கிறாரு. அந்த மன்னன் கேட்பதாக தெரியவில்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கு. அதே நேரத்துல ரெண்டாவது, இந்த மன்னனை தேடி அவன் தராமல் போய்விட்டானோ என்கின்ற ஒன்றும், நான் வந்த அந்தரனுக்கு நான் தராமல் இருந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு நிலையும் அவனை தடுக்குது. அப்ப இந்த சுக்கிராச்சாரியார் இவன் சொன்னா கேட்கறவில்லைன்னு என்ன பண்றாருன்னா, ஒரு வண்டினுடைய உருவம் எடுத்து நேரா அந்த கமண்டலத்துக்குள்ள உள்ள போய் அந்த கமண்டலத்தினுடைய அந்த வாய்ப்பகுதி, அந்த தண்ணீர் வெளிவருகின்ற அந்த வாய்ப்பகுதியில அந்த வண்டாக சென்றவன் அடைத்து நிற்கிறாரு. தண்ணி வெளியே வரவே இல்லை. அப்ப இந்த வாமன அவதாரமாக வந்த திருமால் என்ன பண்றாரு,
ஒரு கொடையை பிடிச்சிட்டு வருவாருங்க. இன்னைக்கும் நமக்கு அந்த இதுல பார்க்கலாம். அந்த கொடையில இருக்கிற ஒரு கம்பி எடுத்து அந்த வண்டாக உள்ளே அடைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த வண்டை வந்து குத்துறாரு. சுக்கராச்சாரியார் குத்துறாரு. அப்படி குத்தும் போது அவருடைய ஒரு கண் பழுதாகி விட்டது. அதனாலதான் சுக்கராச்சாரியாருடைய ஒரு கண் பழுதானது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு கதை இருக்கின்றது. இந்த வாமன அவதாரம் ஒரு மிக முக்கியமான ஒரு அவதாரம். அதற்கு பிறகு என்ன வேண்டும் என்று கேட்க, எனக்கு 3 அடி நிலம் வேண்டும் என்று சொல்ல, அதை பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு விதமான எள்ளல். என்ன எள்ளல் அப்படின்னா, நீயே ரொம்ப குள்ளமா இருக்க, உன்னுடைய அடியில 3 அடி நிலம் என்பது எனக்கு பெருசு இல்ல, 3 அடி போதுமா, உன்னுடைய இந்த அளவுல 3 அடி என்பது எதுக்குமே ஆகாது என்று ஒரு எள்ளல் தன்மையோடு அவன் சிரிக்க, அவன் முன்பு வாமன அவதாரமாக வந்த திருமால் தலைகுனிந்து நின்றதாக புராண குறிப்பு இருக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு அவதாரம் வந்து வாமன அவதாரம். அந்த ஓங்கி உலகளந்த ஆகாயம் அளவிற்கு உலகளந்த, அதாவது அதற்கு பிறகு நிலம் வேண்டும் என்று சொல்லும் போது அவன் உறுதி கொடுக்க, சரி 3 அடி நிலம் எடுத்துக்கொள் என்று சொன்ன உடனே முதல் அடிய நிலத்திலையும் 2வது அடிய விண்ணிலும் வைக்க, அப்பொழுதுதான் அவனுக்கு புரிகின்றது. அவனுடைய குரு சொன்னது தெளிவுக்கு வருகிறான். வந்தவன் திருமால் என்று அறிந்த பிறகு 3வது அடியை எங்கே வைக்க என்று கேட்க, தன்னுடைய தலையின் மீது வை என்று சொல்ல, தலையின் மீது வைக்க அவன் பாதாள உலகத்திற்கு செல்வதாகவும், அப்படி சென்றவன் அந்த திருமாலிடம் ஒரு வரம் கேட்பதாகவும், மீண்டும் நான் வெளியே வருவேன், அந்த வெளியே வரும்போது இந்த மக்கள் என்னை வரவேற்க காத்திருப்பார்கள், அந்த நாள் தான் இன்றைக்கு ஓணம் என்கின்ற ஒரு திருவிழாவாக கேரளாவில் கொண்டாடப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு அவதாரத்தை பற்றி பாடுகிறாள். பாடும்போது அவள் சொல்கிறாள், ஓங்கி உலகளந்த உத்தமன் என்கிறார். அதாவது அது என்ன ஓங்கி உலகளந்த உத்தமன் என்றால், இந்த உத்தமன் என்கின்ற ஒரு சொல் இருக்கின்றது அல்லவா, அது மிக முக்கியமான ஒரு சொல். இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற சொற்களில் நீ என்ன பெரிய உத்தமனா அப்படிம்போம். ஆக இந்த உத்தமன் என்கின்ற இந்த சொல்லினுடைய ஒரு பண்பாட்டு பின்புலத்தை பார்க்கும் பொழுது இதுவும் ஒரு வகையில மனிதனுடைய குணத்தோடு தொடர்புடையது. பொதுவாக ஒரு 4 வகையான குணம். அதாவது அதமாதவன் என்கின்ற ஒரு சொல், இது வந்து ஒரு வடமொழி சொல் தான். அதமாதவன் என்பது என்ன அப்படின்னா, அதமாதவன் என்றால் தான் அழிந்தாலும் பரவாயில்லை என்று பிறரை அழிக்க நினைப்பவன். நான் அழிஞ்சாலும் பரவாயில்லைங்க, பிறரை என்னோடு சேர்ந்து வந்து அவனும் அழிஞ்சிடணும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் அவனுக்கு 2 கண்ணு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி இருக்கிறவங்களை வந்து, அப்படி குணம் கொண்டவர்களை அதமாதமன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது அதமன் என்று சொல்லுகின்ற ஒரு குணம். அது என்ன சார் அதமன் என்றால், தன்னை காப்பதற்காக பிறரை அழிக்க நினைப்பவன், தன்னை பாதுகாக்கிறதுக்காக பிறரை அழிக்க நினைப்பவன் இருக்காளுங்க, அந்த குணத்தை அதமன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது மத்தியமன். மத்தியம் என்றால் இடையே அப்படின்னு அர்த்தம். மத்தியானம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நண்பகல இடை என்று சொல்வார்கள். இந்த மத்தியமன் என்கின்ற ஒரு குணம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, பிறரையும் வாழ விட்டு தானும் வாழ்பவன் அப்படின்னு மத்தியமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது உத்தமன் என்று சொல்வார்கள். உத்தமன் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, தான் அவமானப்பட்டாலும் தான் அழிந்தாலும் பரவாயில்லை என்று மற்றவரை வாழ வைக்கின்ற, தன்னலம் பார்க்காமல் பொதுநலம் பார்ப்பவரை உத்தமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல ஆண்டாள் ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். ஆண்டாள் எந்த இடத்திலையும் தேவையில்லாத வார்த்தையை பயன்படுத்தல. ஒரு மிக சிறந்த படைப்பாளியாக மீண்டும் தன்னை நிரூபிக்கிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, இங்க உத்தமன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாள். ஏன்னா வாமன அவதாரம் குறிப்பா அவ்வளவு அழகான ஒரு திருமால் தன்னுடைய அழகையெல்லாம் தொலைத்து குள்ள வடிவம் ஏந்தி ஒரு அரசன் முன்பு சென்று, அதுவும் சாதாரண அரசன் அல்ல, ஒரு செருக்கு மிகுந்த அரசன் முன்பு சென்று கூனி குறுகி இந்த உலகத்தார்கள் வாழ்வதற்காக தான் ஒரு வரம் கேட்கின்ற ஒரு உத்தமனாக உருவகிக்கிறார். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா, திருமாலினுடைய மற்ற அவதாரங்கள் எல்லாமே ஒருவரை கொள்கின்ற அவதாரமா இருக்கும். நமக்கு தெரியும், கொள்கின்ற அவதாரமா இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. மாவலி சக்கரவர்த்தியை அவர் நினைத்திருந்தால் ஒரு போர் செய்தோம், அவரிடம் இருக்கின்ற சக்கராயுதத்தை கொண்டோம் அவரை வந்து வென்றிருக்கலாம், கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யல. அவருடைய தவறை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு தராரு. அந்த வாய்ப்பை கொடுத்து அவரை திருத்தி அவர் மூலமாக அடுத்த நன்மைகளை செய்ய வைக்கிற ஒரு குணம் கூட இந்த உத்தமம் என்கின்ற குணம் தாங்க. அதனால அவங்க சொல்றாங்க, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அந்த உத்தமனாக விளங்குகின்ற அந்த பரந்தாமனுடைய பேரை பாடி. பேர் என்பது அவனுடைய நாமங்கள் அப்படின்னு அர்த்தம். திருமாலுக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கின்றது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாராயணன் என்கிற சொல்லினுடைய பொருளை பார்த்தோம். அந்த நாமங்களை, திருநாமங்களை பாடி நாங்கள், நம் பாவைக்கு, நாங்கள் என்பது நாம் அனைவரும், நம் பாவைக்கு, நம்முடைய இந்த நோம்பினுடைய பிரதிமையாக விளங்குகின்ற அந்த பொம்மைக்கு, நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், அதாவது சாற்றி என்றால்
இங்கே அந்த பாவைக்காக நாம் நோன்பு சாத்துறதுன்னு சொல்லுவாங்க. நோன்பு சாத்துறதுன்னா அந்த பாவைக்காக, நம்முடைய நோக்கத்திற்காக நாம் நோன்பெடுத்து நீராடினால், அந்த உறுதியோடு, அந்த நோன்பை எடுத்த அந்த உறுதியோடு நாம் இந்த தை நீராடினால் இந்த மார்கழி நீராடினால் என்னெல்லாம் நடக்கும்னா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. இந்த தீங்கின்றி என்றால் தீமை இல்லாமல் நாடெல்லாம், இந்த நாடு முழுக்க திங்கள் மும்மாறி பெய்து. அதாவது மாதம் முழுக்க 3 மாறி, பொதுவா சொல்லுவாங்க மும்மாறி 3 மழைன்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஆய்வு பின்புலத்தை பார்க்கும் பொழுது 9 நாட்கள் வெயில், 1 நாள் மழை, அடுத்து 9 நாள் மீண்டும் வெயில், 1 நாள் மழை, அடுத்து 9 நாள் மீண்டும் வெயில், 1 நாள் மழை என்று 3 முறை மழை பெய்வது மும்மாறின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் சார் இப்படி மழை பெய்யணும்னா, தொடர்ந்து மழை பெய்தால் அந்த மழையால் வெள்ளம் உண்டாகலாம். இன்றைக்கு வயநாட்டினுடைய பிரச்சனைங்க. நம்ம செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், மிக கவலை தோய்ந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட வந்த ஒரு புகைப்படத்துல மலையின் மீது இருக்கின்ற ஒரு பழங்குடி குழந்தையை ஒரு ராணுவ வீரர் தூக்கி வருகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அந்த குழந்தையினுடைய முகத்தில் இருக்கின்ற மிரட்சி கலந்த ஒரு பார்வை, நம்மை உழுக்குகின்ற ஒரு பார்வை. இங்க ஆண்டாள் சொல்கிறாள், அதாவது நீங்க சரியா இந்த நோன்பை பின்பற்றினால் தீங்கின்றி, எந்த தீமையும் இல்லாம, தீமையே இல்லாம இந்த உலகத்திற்கு, இந்த நாட்டிற்கு திங்கள் மும்மாறி பெய்து. 3 இடம் தொடர்ந்து மழை பெய்தா வெள்ளம் வருங்க. ஆனா அதற்கு ஒரு தீர்வு சொல்கிறாள் ஆண்டாள். அது நம்பிக்கை, வரவர் நம்பிக்கைங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், என்றைக்குமே நம்முடைய பண்பாடை வைத்துக் கொண்டு இன்னொருவருடைய பண்பாடை பார்க்க கூடாது. நமக்கு சரி நமக்கு தப்புங்கிறது இன்னொருவருக்கும் அப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்ப்பது தவறு. இது ஆண்டவருடைய நம்பிக்கை. அப்ப சொல்கிறார், தீங்கின்றி, தீமை இல்லாம மழை பெய்யணும், அந்த மழையால பாதிப்பு ஏற்படாம இருக்கணும், வெள்ளம் ஏற்படாம இருக்கணும். ஆக சரியாக முறையாக மழை பெய்யுது. ஏன்னா இயற்கைக்கு அந்த தன்மை இருக்குங்க, இயற்கையை நம்மால தடுக்க முடியாது. அப்ப மாதம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் செந்நெல்லோடு, இங்க சொல்கின்ற ஓங்கு பெரும் என்பது அதாவது ஓங்கி என்றால் ஓங்கி பெரும் செந்நெல்லோடு, பெரிய, அதாவது ஒரு வயல்ல ஓங்கி வளர்ந்த பெரிய செம்மையான நெல்லோடு. செம்மையான நெல் என்பது நெல்லினுடைய ஒரு வகைங்க, சிவந்த ஒரு நெல்லோடு, ஒரு நல்ல வகை சிவந்த ஒரு நெல்லோடு, அந்த நெல்லின் ஓடு, அந்த நெல் ஊடு கயல் உகல. இங்க சொல்கின்ற கயல் என்பது கயல் மீன்கள் அப்படின்னு அர்த்தம். உகல அப்படின்னா துள்ளி விளையாட அர்த்தம். கயல் உகல, அதாவது வயல்ல மும்மாறி பெய்யும், மும்மாறி பெய்ததால் வயலில் இட்ட அந்த நெல் விளைந்து, செந்நெல் விளைந்து, மிக நல்ல செம்மையாக விளைந்து, பெரிய அளவில் விளைந்து, அந்த வயலில் கயல் மீன்கள் என்கின்ற ஒரு வகையான மீன்கள் துள்ளி விளையாட, கயல் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் செந்நெல் ஊடு கயல் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படப்ப. இங்க சொல்கின்ற பூங்குவலை என்பது குவளை என்கின்ற ஒரு வகையான மலர்கள். அந்த மலரை கருணெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வயலினுடைய வரப்பெல்லாம் அந்த பூங்குவலை என்கின்ற அந்த கருணெய்தல் பூக்கள் பூத்து, கருணெய்தல் பூக்களுக்கு ஒரு தன்மை உண்டு. அந்த பூக்கள் தேன் நிறைந்த பூக்கள். அந்த பூக்களில் தேனை உண்ண வந்த வண்டுகள் தேனை உண்டு மயங்கி கண்படுப்ப. வந்துருச்சுங்க, தேனை உண்ண வந்த அந்த வண்டுகள் இந்த தேனை உண்டு, தேனினுடைய கிறக்கத்துல, தேனை அதிகமாக சாப்பிட்டா நமக்கு ஒரு கிறக்கம் வரும். அப்ப அந்த வண்டு கிறக்கத்துல அந்த மலரிலேயே கண்படுப்ப, அந்த மலரிலேயே ஒரு காட்சியை சொல்றான், ஒரு அழகான ஒரு காட்சியை சொல்றான். ஒண்ணு, இந்த வயல்ல நெல் வளர்ந்திருக்கு, அந்த வயல்ல நெல்லோடு இருக்கின்ற நீர்ல கயல் மீன்கள் துள்ளி குதிக்கின்றது. இரண்டாவது, அந்த கருணெய்தல் மலர்கள் பூத்திருக்கின்றன, தேன் நிறைந்த மலர்கள். அந்த மலரை தேடி வந்த அந்த வண்டுகள் எல்லாம் தேனை உண்டு மயங்கி கிறங்கி கிடக்கின்றன. அதே போல பாருங்க, ஆண்டாள் மீண்டும் சொல்கிறாள், பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கு இருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைத்த வள்ளர் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம். அவள் அதை தொடர்ந்து 2வது ஒரு காட்சியை சொல்றா பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த காட்சியில சொல்றாரு, தேங்காதே புக்கு இருந்து என்றால் அசையாமல் நின்று என்று பொருள். தேங்காதே என்றால் எங்கும் தேங்காமல், புக்கிருந்து அசையாமல் நின்று. தேங்காதே அப்படின்னா பொதுவாக இங்கே மாடுகளை பற்றி சொல்லும் பொழுது மாடுகள் அங்கங்க போயிடும், அங்கங்க சிதறி போயிடும். அப்படி சிதறி போகாம மேய்ச்சல் முடிந்த பிறகு தேங்காமல் தன்னுடைய பட்டிக்கு அந்த ஆயர்பாடிக்கு புக்கிருந்து அசையாமல் நின்று. ஒரு மாட்டுக்கு பால் கறக்கும் போது மாடு அசைஞ்சா பால் கறக்க முடியாது. ஒரு சில மாடுகள் முரண்டு கொடுக்கும், அப்படியே பால் கறந்துட்டே இருப்போம். பால் கறக்கும் போது டக்குன்னு அது அந்த பால் கறக்கின்ற அந்த பாத்திரத்தை உதைச்சிடும்.
அசைந்தாலும் கறக்க முடியாது. அப்போ அது தேங்காமல் அசையாமல் நின்று சீர்த்த முளை பற்றி வாங்க, அதாவது பால் கறக்க அந்த மாடினுடைய முளைக்காம்பை பற்றினால் பற்றி இழுக்க வாங்க, இழுக்க இழுக்க இடையர்கள் அந்த ஆயர்கள் இழுக்க இழுக்க குடம் நிறைக்கும், அதாவது ஒரு அப்படியே பால் கறக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மடி காம்பை பிடித்து ஒரே ஒரு முறை இழுக்கும் போதே ஒரு குடம் முழுக்க பால் நிறைஞ்சிருதான். சோ அப்படி வாங்க குடம் வாங்க அப்படின்னா ஒரே இழுவையில அப்ப தொடர்ந்து பல குடங்களை பாலை மிச்சம் வைக்காமல் கறக்கின்ற. அப்ப பொதுவா மாடுகளுக்கு ஒரு இயல்பு இருக்கு. ஒண்ணு பால் கறக்க தெரியணும், இரண்டாவது அது பால் கொடுக்க விரும்பணுங்க. விரும்புகின்ற சூழலை ஏற்படுத்தணும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல பால் கறக்கும் போது பாலினுடைய அந்த மடிக்கு வெந்நீரால ஒத்தனை கொடுப்பாங்க. அந்த பால் கறக்கின்ற அந்த மடியினுடைய காம்புக்கு எண்ணெய் பூசி விடுவாங்க. ஏன்னா எண்ணெய் பூசும் போது அதற்கு வலிக்காது என்பதற்காக எண்ணெய் பூசுவாங்க. இது எல்லாமே அது அந்த பால் கறக்கின்ற சூழலை உருவாக்குவதற்கான ஒன்று. இங்க அந்த பசுக்கள் எல்லாமே சாதாரண பசுக்கள் இல்லைங்க, அது எங்கும் தேங்காமல் வளம் நிறைந்த அந்த பசுக்கள் எல்லாமே பல குடம் நிறைக்கும், குடங்களை பாலால் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அதாவது இந்த பசுக்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார், வள்ளல் என்பது இஷ்டப்பட்டு பாலை சொருகின்ற பசுக்கள் அர்த்தம். இஷ்டப்பட்டு, அதாவது பொதுவாக வள்ளல் என்பவர்கள் யார் என்றால் இஷ்டப்பட்டு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு வள்ளல் என்று பொருள். எல்லை என்று கொடுப்பவர்கள், அளவின்றி கொடுப்பவர்கள், அவங்களை வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வள்ளல் பெரும் பசுக்கள், வளமையிலிருந்து பாலை தருகின்ற எண்ணம் கொண்ட அந்த பெரிய பசுக்கள் எல்லாமே, அந்த பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் இந்த நாட்டுல குறைவின்றி, இந்த நாட்டுல செல்வமாக குறைவின்றி இருக்கும். அதோடு நீங்காத செல்வம், இந்த நாட்டில் நீங்காத குறைவற்ற செல்வங்கள் நிறைந்திருக்கும். இப்படி இந்த நாட்டிலே நிறைந்தேலோர் எம்பாவை என்றால் இப்படிப்பட்ட இந்த பலன் இந்த நோன்பால் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த நோன்பை நாம் பின்பற்றுவோமாக என்று அதனுடைய பலனை அவள் சொல்கிறார். அதாவது நம்ம இதுல பார்த்தோம், அதாவது இந்த உலகம் உய்ய வேண்டும் என்றால், இந்த உலகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் வேணும். ஒரு 2 காட்சிகளை அவள் சொல்கிறார். 2 காட்சிகளை, ரொம்ப அழகான காட்சிகளை சொல்றார். ஒண்ணு, வயல்ல மும்மாரி பெய்து தீங்கின்றி மும்மாரி பெய்யுது. இன்னைக்கு இருக்கிற கான்சியஸ், அன்னைக்கு ஆண்டாளுக்கு இருந்திருக்கு, மழை பெய்யணும், ஆனா அந்த மழை வாழ்க்கையை கெடுக்காத மழை இருக்கணும். மழை வேணுங்க, ஆனா அந்த மழை வாழ்க்கையை கெடுத்துடக் கூடாது. இன்றைக்கு வயநாட்டில் பொழிவதை போல அப்படி இல்லாத மழை வேணும். ஒரு வகையில பார்த்தா அது நம்முடைய கையில் இல்ல, இயற்கையினுடைய கையில் இருக்கின்றது, இறைவனுடைய கையில் இருக்கின்றது. அவ சொல்றா, அப்படிப்பட்ட ஒரு மழை வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நோன்பை கையாள வேண்டும் என்கிற ஒரு தீர்ப்பை சொல்கிறார், ஒரு தீர்வை சொல்கிறார், ஒரு மரபை சொல்கிறார். ஒருவேளை அந்த மரபையெல்லாம் விட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த இயற்கை சீற்றத்திற்கு காரணமா என்று எண்ணுகின்ற ஒரு சூழலையும் உருவாக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கின்றது. ஆகவே இந்த பலனையெல்லாம் நாம் பெறலாம் என்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார். தத்துவ அடிப்படையில இந்த பாடலுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. என்ன விளக்கம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சீடன் என்பவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி இந்த பசுமாடு பாலை சொருகின்றதோ அதே போல தனக்கு ஞானம் தருகின்ற அந்த ஆசிரியனிடம் இருந்து அந்த அறிவு பாலை, ஞான பாலை கறப்பவன் தான். எப்படி அந்த பாலினுடைய மடியிலிருந்து பால் கறக்கிறோமோ அப்படி கறப்பவன் தான் சீடன் என்கிற ஒரு தத்துவ நிலையோடு, அப்படி கறக்கின்ற சீடனுக்கு ஞானம் என்கின்ற பாலை தருபவன் தான் நல்ல ஆசிரியன் என்கின்ற ஒரு தத்துவ நிலையோடும் இது பொருந்துவதை பார்க்கலாம். ஆகவே இந்த பாடலும் மிக சிறந்த பாடல், மிக சிறந்த சொல்லாட்சி. இந்த பாடலினுடைய தொடக்கத்தில் இருக்கின்ற ஓங்கி உலகளந்த உத்தமன் என்கின்ற அந்த சொல்லோடு இந்த பாடலில் இருக்கின்ற எல்லா கருத்துக்களும் பொருந்துவதை பார்க்கலாம். ஒரு அழகான ஒரு காட்சி, ஆண்டாள் சொல்கின்ற அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தால் அவ்வளவு அழகான, அவ்வளவு நிறைவான காட்சி என்று பொருள். ஓங்கி உலகளந்த என்பதில் இருக்கின்ற நிறைவு இந்த பாடல் முழுக்க நீடுவதை பார்க்கிறோம், ஊடாடி செல்வதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பாடல். இந்த பாடலோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்பில் அடுத்த பாடல்களை காண்போம். இதில் ஏதாவது ஐயங்கள் இருந்தால், வினாக்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஏதேனும் ஐயங்கள், வினாக்கள்? புரிஞ்சுதா? புரிஞ்சுங்க சார். மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்தை எடுக்க விரும்பல. இதில் சார்ந்த ஐயங்கள் ஏதேனும் இருந்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உறங்குகின்ற நேரம். நாளை இந்த வகுப்பில் நாம் இதை தெளிவுபடுத்தலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வினாக்கள் இல்லை என்றால் வகுப்பை நிறைவு செய்யலாம். நிறைவு செய்து விடவா? நிறைவு செய்யலாமா? சரிங்க சார். மகிழ்ச்சிங்க. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா.
நன்றிங்க. நன்றி நன்றி.